நான் தோற்று போன ஒருத்தன், நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினைச்ச ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படியெல்லாம் ஜெயிக்க பண்ணினார் என்கிறதை வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 75வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 75வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக உற்சாகமானவன். எல்லாவற்றையும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவன் தான் இந்த பேதுரு. அவன் சாதாரணமாய் எல்லாரை போல வாழ்ந்து விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சதில்லை. ஆண்டவரிடத்துல 12 சீடர்கள் இருந்தார்கள். ஆனா அந்த 12 சீடர்களையும் முன்பாக நின்றவன் பேதுரு. நல்லா வரணும்னு நினைச்சவன் பேதுரு. ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைச்சவன் பேதுரு. எல்லாவற்றிலும் முடிந்தவரை பேதுரு தான் முன்னாடி நிற்பான். சரி, நம்ம ஏதாவது செய்யலாமே, இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தன்னுடைய இருதயத்துல வாழணும், தன்னுடைய இருதயத்துல ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இந்த பேதுருக்குள்ளே அதிகமா இருந்துச்சு. ஆனா ஒரு காலகட்டத்துல தன்னுடைய வாழ்க்கையில பல விஷயம் அவன் தோற்று போனான். முதலாவதாக நீங்க வேதத்துல வாசிப்பீர்களே, ஆனால் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். அப்ப ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் நடந்து வா. ஆனா அதுல ஃபெயிலியர் ஆயிட்டான். எல்லாரும் அவனை ஏளனமாய் சிரிக்கிறாங்க. நீ விழுந்துட்ட, விசுவாசத்தோட போன, உனக்கு இது தேவையா? நீ எதுக்கு இப்படி பண்ணணும்? அப்ப அந்த காரியத்துல அவன் தோல்வி அடைந்தான். அதுக்கு பிறகு ஆண்டவரிடத்துல அவன் பேசும்போது, ஆண்டவரே நம்ம இந்த இடத்துல செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு கேட்கிறான். அந்த இடத்துலயும் அவன் தோற்று போனான். இந்த பேதுரு தோற்று போனது ஒரு இடம் அல்ல. வேலைக்காரின் இடத்துல தோற்று போனான், தன்னுடைய கையில கத்திய வச்சிருந்ததுனால தோற்று போனான், அவன் கடலின் மேல் நடக்கும்போது தோற்று போனான். பேதுருனுடைய ஆரம்பம் முதல் இந்த இடத்துல அழுகிற வரைக்கும் அவன் தோற்று போன ஒருத்தன். நான் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டேன். தன்னுடைய வாழ்க்கையினுடைய தோல்வியை நினைச்சு தேவ ஆலயத்துல போய் மனம் கசந்து அழுகிறான். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு விதத்துல ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்திட்டோம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்ற குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள இருந்தாலும் நான் நம்புறேன், அவன் தேவ ஆலயத்துல போய் இவ்வளவு ஒரு ஃபெயிலியரான ஒரு பர்சனா நான் இருக்கிறேனே, ஒண்ணுல கூட நான் ஜெயிக்க மாட்டேனா, இதுல நான் ஜெயிச்சிருவேன், நான் ஆண்டவரத்துல சவால் விட்டேனே, ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன், மரணம் வந்தாலும் நான் விட மாட்டேன், நான் உங்களை பின்தொடர்வேன், மறுதலிக்கிறத குறிச்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு பெரிய சவால் எல்லாம் விட்டுட்டேனே. ஆனால் இன்னைக்கு தோற்று போய் நிற்கிறேனே. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஒருவேளை பேதுருவை போல ஒரு சூழ்நிலையில நிற்கலாம். நான் ஒரு ஃபெயிலியரான ஒரு பர்சன் பாஸ்டர். உண்மையிலேயே என் வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றதற்காக நான் எடுத்த முயற்சி 1 இல்ல 2 இல்ல, நிறைய முயற்சிகளை நான் எடுக்கிறேன். அவ்வளவுதான். பேதுருவை போல ஒரு முயற்சி எடுத்தேன். இங்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இங்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எல்லா வாய்ப்புலையும் நான் முன்னாடி நிக்கிறேன். உலகத்துல இருக்கிற மனிதர்கள் சொல்வார்கள், வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது நீங்க செஞ்சிருங்க, நீங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஆனா என் வாழ்க்கையில நான் நினைக்கும் போது ஒரு வாய்ப்பையும் நான் தவற விட்டது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை பாஸ்டர். எல்லா வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தி கொண்டேன். ஆனா ஒண்ணுல கூட நான் ஜெயிக்கவே இல்லை. நான் என் சொந்தக்காரங்கள்ட்ட சவால் விட்டேன், என் நண்பர்களிடத்துல சவால் விட்டேன், என்னை எதிர்த்தவங்களிடத்துல நான் பேதுருவை போல சவால் விட்டு இதுல நான் ஜெயிக்கிறேன் பாரு, இதுல நான் தோற்று போக மாட்டேன்னு சவால் விட்டேன். ஆனா இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களால ஜெயிக்கவே முடியாம பரிசுத்தத்திலையும் நீதிலையும் தோற்று போய் இருப்பீர்களே. ஆனால் இப்ப மனம் கசந்து இந்த பேதுரு அழுகிறான், நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு ஃபெயிலியர். அப்போ தேவனுடைய பார்வை இந்த பேதுரு மேல விழுகிறது. அவருடைய உயிர்த்தெழுந்து முடிஞ்சு கர்த்தர் பேதுருவை சந்திக்கிறார். மறுபடியும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அத்தனை நாட்களும் தோற்று போன பேதுரு அதற்கு பின்பாக ஜெயிக்கிறவனா இருக்கிறான். 5000 பேருக்கு முன்பாக பேதுரு ஜெயித்தான். அவனுக்கு முன்பாக குருடர்கள், சப்பானிகள், அவர்களுக்கு முன்பாக ஜெயித்தான். திரள் கூட்டத்திற்கு முன்பாக ஜெயித்தான். ராஜாக்களுக்கு முன்பாக ஜெயித்தான். அவனை குறைவாய் பேசின எல்லாருக்கும் முன்பாகவும் மரணம் வரைக்கும் கர்த்தர் அவனை ஜெயிக்கிறவனாகவே நிற்க பண்ணினார். ஆமென் சொல்லலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்த்து என் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். மகனே, நீ ஒருவேளை தோற்று போனேன் என்று உன்னுடைய முயற்சியை நீ விட்டுவிட வேண்டாம். அவ்வளவுதான்.
இத்தனை இடத்துல நான் முயற்சி எடுத்து முன்னுக்கு வரலையே, இனி நான் முயற்சி எடுக்க மாட்டேன் என்று நீ சோர்ந்து போக வேண்டாம். பேதுருவை ஜெயிக்க பண்ணின கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கரங்களை தட்டி இப்பொழுது நீங்கள் எடுத்திருக்கிற அந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. அந்த ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஆமென் சொல்லுங்கள். ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் பேதுருவை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஜெயிக்க பண்ணுமே ஆனால் நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் ஹல்லேலூயா அழைத்த கர்த்தர் நிச்சயம் பெரிய அதிசயத்தை செய்வார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். மிக பிரபலமான ஊழியக்காரராய் இருக்கிற தேவ மனுஷன். அவர் லட்சங்களுக்கு முன்பாக அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனா அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக செருப்பு தைக்கிற ஒரு தொழிலை அவர் செஞ்சுட்டு இருந்தார். அப்ப ஒரு நாள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் மனம் திரும்பி சந்தோஷப்படுகிறத பார்த்து அந்த கூட்டத்தில் ரொம்ப வெறுப்பாய் பொறாமைப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தார். அப்போ ஆயிரக்கணக்கான பேர் அவரை கைத்தட்டி அவரை சந்தோஷப்படுத்தும் போது அந்த மனுஷன் அவருடைய மனசை உடைக்கணுன்றதற்காக அவர் சொன்னாராமா, நீ இன்னைக்கு ஒரு பெரிய பிரசங்கி, இன்னைக்கு பெரிய ஆளா நீ இருக்கிற, ஆனா ஒரு நாள் நீ ஒரு ஷூ மேக்கர், அப்படின்னா ஷூ தயாரிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்றத சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராமா, இல்ல நான் ஷூ மேக்கர்ல, ஷூ அது காபிலர், அப்படின்னா தைக்கிறவன் அப்படின்னாராம். ஷூ தயாரிக்கிறது அப்படின்றா கூட அது ஒரு பெரிய பெருமை, ஆனா நான் தயாரிக்கல, நான் ஷூ தைக்கிறவன் அப்படின்னாராம். அப்போ சில நேரங்களிலே மனிதர்கள் நம்முடைய மனதை ஒடுக்குவதற்காக, உடைப்பதற்காக நம்மளை குறைவாய் பேசுவாங்க. நீங்க ரொம்ப பெருசா இருக்கும் போது உங்களை குறைவா பேசுவாங்க. என்னதா இருந்தாலும் நீ இப்படிப்பட்ட ஆள் தானே, இந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் தானே, உன் பின்னணி இதுதானே, நீ படிக்காதவன் தானே, நீ உங்க அப்பா இப்படிப்பட்டவர் தானே, உங்க அம்மா இப்படிப்பட்டவர் தானே. அப்போ இந்த தேவ மனுஷனை மாதிரி நீங்க உடனே ஐயோ இவன் இப்படி செஞ்சுட்டானே, இப்படி சொல்லிட்டானே, என்னுடைய முன்னாடி வாழ்க்கையை குறிச்சு இப்படி என்ன அசுத்தமா பேசுறானே அப்படின்னு நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய சொல்லணும்னா, நான் அதை விட மோசமா இருந்த ஆள் தான், ஆனா கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள்ளே வந்ததனால் எல்லாவற்றையும் மறக்கிறது போல இன்று என்னை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். நான் ஒரு நாளும் அதை மறக்க மாட்டேன். சில மனிதர்கள், சில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொன்னா உடனே வருத்தம் ஆகுது. நம்முடைய முன்னாடி நடந்த வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ஜெயிக்கும் போது நம்முடைய முன்னாடி வாழ்க்கையில நடக்கிறத சிலர் சொல்லும் போது சிலருக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, எங்க அப்பாவை நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற, எங்க அம்மாவை நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு கோபம் வரும். ஆனா உண்மையிலே உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படி வரவே கூடாது, கண்டிப்பாய் வரக்கூடாது. நான் ஒரு விஷயம் ஒரு பிரசங்கத்திற்காக அழைக்கப்படும் போது அப்ப அந்த பிரசங்கத்துக்கு என்னை கூப்பிடுகிற அந்த நபர் சொன்னார், நீங்க பேசுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பேசுறீங்க, அதனால கொஞ்சம் இங்கிலீஷ்ல நீங்க பேச முடியுமா அப்படின்னு கேட்டார் அவர். அப்ப நான் சொன்னேன், பிரதர் எனக்கு இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது அப்படின்னு. உடனே அவர் பக்கத்துல இருக்கிறவர் என்ன சொல்றாரு, ஆமா 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 நீங்க 10th கூட ஃபெயில் தானே அப்படின்னு. உடனே நான் அவரை பார்த்து 10th ஃபெயில் இல்ல பிரதர், மட்டமா ஃபெயில் ஆயிட்டேன் பிரதர், வெறும் 155 மார்க் தான் பிரதர் எடுத்தேன், அதுக்கு மேல எடுக்கல பிரதர். அப்போ அவர் என்ன நினைச்சு சொன்னார் அப்படின்னா, இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட, உனக்கு கிடைக்கல, நீ படிக்காது, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது மாதிரி அப்படியே அந்த தொனியில் அவர் சொன்னாரு. நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாரும் சரி பரவாயில்ல, அதனால என்ன, பாஷையில என்ன, நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ் பாஷையில போனா போதாதா, தமிழர்களே இன்னும் கோடிக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரங்களுக்கு எதுக்கு போகணும், இன்னும் நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு, நீங்க வாங்க நாங்க டிரான்ஸ்லேட் வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உங்க மனசுல என்ன நினைக்கணும் அப்படின்னா, இன்னொருவர் உங்களை குறைவாய் பேசுவதற்கு நீங்கள் ஒரு நாளும் உங்க மனசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளவு சாதித்தாலும், நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும், இந்த உலகம் சில நேரத்திலே உங்களுடைய முதன்மையை, உங்களுடைய ஆரம்பத்தை உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பார்கள். நான் சொல்றேன், அவர்கள் சொல்லுவது தீமைக்கு இல்ல, அவங்க சொல்றது நன்மைக்கு. அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்முடைய ஆரம்பத்தை அவர்கள் மறந்தாலும் நம்ம ஒரு நாள் மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஏன் மற்றவங்க நம்முடைய ஆரம்பத்தை சொல்லும் போது நமக்கு வருத்தம் வருது அப்படின்னா, நம்முடைய ஆரம்பத்தை நம்ம மறந்ததுனாலதான் நமக்கு வருத்தம் வருது. உங்களுடைய ஆரம்பத்தை நீங்க மறக்காம இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய மரணம் வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவது உங்களுக்கு வேதனை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே என்னை மன அளவிலே யார் என்னை மட்டப்படுத்தி பேசினாலும் நான் சந்தோஷம் அடைகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. என்னுடைய இயலாமையை ஆண்டவரை பொறுத்து கொண்டு எனக்கு நீதி செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக நான் தோற்று போனேன் என்று மனம் கசந்து அழுத பேதுரு, ரொம்ப அழுது அது மனம் உடைஞ்சு இருதயத்தை நொறுங்கி, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நீங்க அழுதுட்டே இருக்கலாம், நீங்க வெளியே சிரிக்கலாம், மற்றவங்களுக்கு முன்னாடி சந்தோஷப்படலாம், ஆனா நான் தோற்று போனவன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை மறுபடியும் அந்த நாணலை போன்றவனை கற்பாறையாய் மாற்றினார். பேதுரு என்பதற்கு நாணல் என்று அர்த்தம், ஆனால் கர்த்தர் அவனை கடைசியாய் கூப்பிடும் போது, நீ கேவா, இந்த கல்லின் மேல் என்
என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நாணலை போன்று இருந்த அந்த பேதுருவை கற்பாறையாய் மாற்றின கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை தொட்டு கொண்டிருக்கிறது. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நாணலை போல விழுந்து விழுந்து கிடக்கிற, தோற்று தோற்று போய் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் கற்பாறையாய் மாற்றி, கர்த்தர் உங்களை கற்பாறையாய் மாற்றி ஹalleluya வெகு சீக்கிரத்திலே உங்களை ஜெயிக்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஹalleluya என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அவனுடைய ஆரம்பம் தோல்வியா இருந்தாலும் அவனுடைய முடிவை கர்த்தர் ஜெயமாய் முடிக்க பண்ணினார். அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய துவக்கம் தோல்வியா இருந்தாலும் உங்களுடைய முடிவை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஹalleluya ஜெயமாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ண போறார். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னுடைய தொழில நான் ஜெயிக்க போறேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் ஜெயிக்க போறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெயிக்க போறேன், என் ஜெப வாழ்க்கையில நான் ஜெயிக்க போறேன். ஏன் அப்படின்னா எனக்குள்ளேயே இருக்கிற ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். நான் ஜெயிச்சிருவேன், கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். ஹalleluya.